கல்குவாரியால் வீடுகள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி உசிலம்பட்டி அருகே லாரிகளை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். உசிலம்பட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் கல்குவாரி செயல்பட்டு வருவதால் பகல் இரவு பாராமல் வெடிகள் வெடிப்பதால் வீடுகள் அதிர்வு ஏற்படுவதாகவும், விவசாய நிலத்திற்கு அருகிலேயே குவாரி இருப்பதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் குவாரியில் இருந்து வந்த லாரிகளை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி பெருங்காமநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட சிவநாதபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. மேலும் 200 ஏக்கருக்கு மேலாக இப்பகுதியில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கிராமத்தின் அருகிலேயே தனியாருக்கு சொந்தமான 13 ஏக்கர் நிலத்தில் கல்குவாரி செயல்பட அனுமதி அளித்த நிலையில் அங்கு குவாரியில் பாறைகளுக்கு வைக்கப்படும்படியால் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாகவும், இரவு பகல் என எந்த நேரமும் வெடி வைத்து பாறைகளை உடைப்பதால் தங்களால் வீட்டிற்குள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மேலும் இந்த பகுதியில் 200 ஏக்கருக்கு மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. விவசாய நிலங்களுக்கு அருகிலேயே 100 மீட்டர் தொலைவில் குவாரி செயல்பட்டு வருவதால் அங்கிருந்து வரக்கூடிய மண் துகள்களால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் இப்பகுதியில் பட்டுப்புழு வளர்ப்பு அதிகம் இருப்பதால் குவாரி தூசிகளால் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி குவாரி அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து குவாரியில் இருந்து வரும் நூற்றுக்கணக்கான லாரிகளால் குழந்தைகள், முதியவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும், தொடர்ந்து கல் குவாரியை மூட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து இன்று காலை குவாரியில் இருந்து கல் ஏற்றி வந்த 3 லாரிகளை திமுக நிர்வாகி பன்னீர்செல்வம் தலைமையில் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சிறை பிடித்து போராட்டம் நடத்தினர். 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கிராம மக்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். சிவநாதபுரத்தில் செயல்படும் குவாரியை உடனடியாக மூட வேண்டும். அதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தங்களது கிராம மக்களின் சார்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தனர். எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, எங்களை வாழ விடுங்கள், எங்கள் விவசாயத்தை செழிக்க விடுங்கள் என்று நான் உங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கின்றேன். இதுபோக அந்த கல்குவாரி நடத்துகின்ற இடம் ஒரு 3 ஆள் மட்டத்திற்கு மேல் 20 அடி உயரத்திற்கு மேல் 1 ஏக்கர் பரப்பளவில் அவ்வளவு உயரமான ஒரு பாறை இருக்கும். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் அதிலே மழை வரம் வேண்டி இந்த கிராம மக்கள் அனைவருமே அந்த பாறையிலே இரவு கிடா வெட்டி பொங்கல் வைத்து தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த பாறையிலே எவ்வித தட்டும் இலையும் இல்லாமல் நாங்கள் உணவருந்துவோம். ஒருவருக்கு கூட கல், மண் எதுவும் வந்ததாக இதுவரை சரித்திரமில்லை. அப்பேற்பட்ட பாறை காணாமல் போய்விட்டது. எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கப்பட்டு விட்டது. விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டது. வெடிக்கின்ற பொழுது ஆடு மாடுகள் எல்லாம் அத்துக்கட்டு ஓடுது. கிணறு, தொட்டி இவைகளுக்குள் போய் விழுந்து விடுகிறது. எனவே நாங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கின்றோம். அரசு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையாக நான் 23/10/2025 அன்று தேதியிலே நான் கொடுத்திருந்தேன். இது கிராமத்தில் SC/ST பிரிவினருக்கு ஒரு வழங்கப்பட்ட அரசு நிலம், பஞ்சமி நிலம் என்று இதுவரை எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். இதுவரை எந்த தகவலும் இல்லை. எனவே இந்த மீடியாவின் மூலமாக நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவது என்றால் எங்களை வாழ வைப்பதற்கு வழி செய்யுங்கள். எனவேதான் நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தை மறியல் செய்து நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். குவாரி வாங்கியிருக்க உங்கள்கிட்ட ஊர் மக்கள்கிட்ட யார்ட்டையும் கேட்கலையா? இதுவரைக்கும் கிராமத்திலே குவாரி நடத்துவதற்காக கிராமத்திலிருந்து ஒரு கூட்டமோ, ஒரு அறிக்கையோ, ஒரு பிரச்சாரமோ இதுவரைக்கும் நடந்ததில்லை. ஒரு வெத்து பேப்பரிலே வந்து கையெழுத்து வாங்கியிருந்திருக்கிறார். என்ன என்று கேட்கிற பொழுது ரோடு சாலை போடுவதற்காக என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கு உள்ளவர்கள் வெத்து பத்திரத்திலே கையெழுத்து போட்டவர்களில் இவரும் ஒருவர். எனவே இது முறையாக செயல்படவில்லை. இது முறையாக செயல்படுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். வேற என்னென்ன பாதிப்பு? எங்களுக்கு பாதிப்பு இந்த வெடிக்கின்ற பொழுது இரவு நேரத்திலையும் நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியல. ஆட்கள் மேல கற்கள் விழுகுது. இந்த இருக்காங்க பக்கத்திலே பெண்கள் இருக்காங்க. பெண்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளானவர்கள். அவர்களிடம் கேட்டு பாருங்க என்னென்ன பாதிப்பு. பக்கத்து காடுகள்ல பூராமே கற்களா இருக்கு. நீங்களும் பக்கத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. கல்லு பூராமே, அதாவது அந்த
கல்குவாரி நடத்துகிற இடத்திற்கும் விவசாய இடத்திற்கும் 5 மீட்டர் தொலைவு கூட கிடையாது. 5 மீட்டர் தொலைவு கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? எனவே இது முறையற்று இந்த குவாரியை வாங்கியிருக்கிறார் பெர்மிஷன் என்பது நான் உங்கள் மீடியா மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். இடத்துல 100 வருஷ காலமா இங்க குடியிருக்கும், விவசாயம் பண்றோம், ஆடு மாடு வளர்த்துக்கிருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இருந்தது இல்லை. இப்போ இந்த ஒரு வருட காலமா இவங்க வந்ததுல இருந்து வெடி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வெடி இல்லை 4-5 தடவை வெடி வைக்கிறாங்க. எங்களால் எந்த ஆடு மாடு வெளியேற்ற முடியல. எங்களால் வெளியில் வந்து விவசாயம் பார்க்குறோம், ஒரு களை எடுக்கிறோம், ஒரு காய் பிடுங்குறோமோ எங்களால் நிம்மதியாக பிடுங்க முடியல. அப்போ அவங்க வந்து எந்நேரமும் வைக்கிறாங்க, பகலையிலையும் வைக்கிறாங்க, இரவுலையும் வைக்கிறாங்க. லாரி இதில் ஒரு 1-2 லாரியே மண் அள்ளிக்கிட்டோ போக கிடையாது. ஒரு 200 லாரி வருது. 200 லாரிக்குள் நாங்கள் ரோட்டில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டுக்கு போக முடியல. எங்களால் வேலைக்கு வர முடியல, வேலைக்கு வர ஆளுகளும் வர முடியலை. பார்த்தா எங்கனோ பார்த்தா லாரி. அப்போ இது திரும்பி பார்த்து வர்றதுக்குள்ள என்ன நடக்குமோன்ற பயத்திலேயே இங்கே வரும்படியா இருக்கு. இந்த 100 வருட காலமாக நாங்கள் இந்த வாழ்வாதாரம் இந்த மலையை அண்டித்தான் நாங்கள் பொழைச்சு ஆடு மாடை மேய்ச்சி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். இல்லை நாங்கள் ஒரு டவுனில் போய் நாங்கள் குடியிருந்திருக்கலாம், இல்லை ஊருக்குள்ளே போய் குடியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 20 குடும்பம் மட்டும் ஏன் நாங்கள் வந்து மலையில் வந்து நாங்கள் குடியிருக்கோம்? நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சி இருக்க அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி தான் நாங்கள் பொழைக்கிறோம். அப்போ அதுக்கே வந்து இங்கே யாரும் ஆள் வரலன்ற காரணத்தினால இவங்க வந்து இங்கே குவாரியை போட்டு எங்களை பூராத்தையுமே நெருக்கடி பண்ணி எங்களை ஊரை விட்டே விரட்ட பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் அரசு எங்களுக்கு இது ஒரு நடவடிக்கை எடுத்து இது எங்களை இருந்து எங்களை காப்பாற்றணும். நாங்களும் சொல்லி பார்த்தா எங்களுக்கு மினிஸ்டர் தெரியும், எங்களுக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன் சாரை தெரியும், அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு எல்லாமே பணபலம் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் யாரும் அமைச்சர் இல்லையா, யாரும் எம்எல்ஏ இல்லையா, யாரும் இல்லை, இந்த பக்கத்து ஊர்களில் சேர்மனா இல்லையா, ஒன்றிய செயலாளர் இல்லையா? ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பவர் கொடுத்தாங்க? யார் இந்த பவரை இவங்களுக்கு கொடுத்தது? ஏன் மக்கள் வாழணும்ன்றதுக்காக ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல? ஏன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல கம்ப்ளைண்ட் பண்றோம், அதுக்கப்புறமேலு போய் ஆட்சியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். ஏன் அவங்கெல்லாம் வந்து சொல்றப்ப ஏன் இவங்க நுப்பாட்டி இருக்கலாம்ல, என்ன காரணம்னு சொல்லி மக்களை கேட்டுக்கலாம்ல? யாருமே வந்து கேட்கல. கலெக்டர் வந்தார், கலெக்டர் வந்து கேட்டுட்டு கூட நீங்க நுப்பாட்டி இருக்கலாம்ல? ஏன் இவங்கெல்லாம் இந்த அதிகாரிகள்லாம் ஏன் கேட்கல? இப்ப போய் ஏன் கோர்ட்ல போய் நாங்க அணுகுறோம்? அப்போ இவங்கெல்லாம் கேட்காதனால தானே நாங்கள் போய் கோர்ட்டில் போய் அணுகுறோம். இதை முன்னாடியே நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு அடினாலும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கேட்குறாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஆள் பலம் இருக்குன்ற காரணத்தினால எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க போய் எங்களுக்கு மினிஸ்டர், எங்களுக்கு மூர்த்தி ஐயாவை தெரியும், எங்களுக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன் சாரை தெரியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் இந்த திமுகவில் இருந்தவங்க எத்தனையோ எம்எல்ஏ எத்தனையோ ஆளுகள் இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஊரை மண் அள்ளி போகணும், மலை அள்ளி போகணும்னு யாரும் நினைக்க கிடையாது. ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த பவர் கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? ஏன் இந்த மக்கள்லாம் காப்பாத்துறதுக்கு இந்த அரசு எங்களுக்கு முன் வர வேண்டி எங்களை காப்பாத்தினவங்க கிட்ட இருந்து